அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பிலான ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? ஒரு முக்கியமான வினா. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கரிகாலன். வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன். இரண்டாவது வினா. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நவம்பர் 1, 1986. தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கம் வந்து நவம்பர் 1, 1986. மூன்றாவது வினா. தமிழகத்தில் சட்டமேலவை நீக்கிய முதல்வர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தில் சட்டமேலவையை நீக்கிய முதல்வர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எம்ஜி ராமச்சந்திரன். நாலாவது வினா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 7வது சட்ட திருத்தம் 1956. ஐந்தாவது வினா. மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 77. மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு வந்து 77. ஆறாவது வினா. திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். ஏழாவது வினா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? ஒரு முக்கியமான வினா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எம் ஹிதயத்துல்லா. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா எம் ஹிதயத்துல்லா. இவர் எந்த ஆண்டு பணியாற்றிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது வினா. சட்டமேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சரியான விடை ஆப்ஷன் பி, 6இல் 1 பங்கு. ஒன்பதாவது வினா. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 50 நபர்கள். சில புக்கில் வந்து 10ன்னு கொடுத்துருப்பாங்க. 10வது வினா. குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 11வது வினா. சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்டது எங்கு? சரியான விடை ஆப்ஷன் சி, ரெய்கார். சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்டது எங்கன்னா ரெய்கார். எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க. 12வது வினா. காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மொரார்ஜி தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். 13வது வினா. லோக்சபாவில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? லோக்சபாவில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 545 பேர். இதில் குடியரசுத் தலைவர் வந்து 2 பேர் நியமனம் பண்ணுவாங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 543 பேர். 14வது வினா. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப். இந்த முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 15வது வினா. அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார்? அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் அம்பேத்கர். 16வது வினா. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள்? ஒரு முக்கியமான வினா. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 26, 2004. 17வது வினா ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் மு கருணாநிதி. ராஜமன்னார் குழு மு கருணாநிதியால் அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்கன்னா 1969. 18வது வினா சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. இந்த சர்க்காரியா கமிஷன் அமைத்த ஆண்டு எப்பன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 19வது வினா ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? ஒரு முக்கியமான வினா. ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6. ஈரவை சட்டமன்றம் 6 மாநிலங்களில் உள்ளது. 20வது வினா உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 21 வயது. 21வது வினா அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன். அணிசேராமை என்ற சொல் வி கே கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டது. 22வது வினா பாருங்க. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1997. 23வது வினா பாரதிய பிரவேசி தினம் என்று. பாரதிய பிரவேசி தினம் என்று. சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 9. அதாவது வெளிநாடு வாழ் தினம் தான் ஜனவரி 9. 24வது வினா பாருங்க. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத். நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத். உங்களாம் கொஸ்டின் பாருங்க. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 25வது வினா சீக்கியர்களின் முதல் குரு யார்? சீக்கியர்களின் முதல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். 26வது வினா ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3. சீனா, வடகொரியா, கியூபா இந்த 3மே ஒரு கட்சி ஆட்சி. 27வது வினா பாருங்க. ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1979. அப்போ குழந்தைகள் ஆண்டு 1979. பெண்கள் ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978. பெண்கள் ஆண்டு 78, குழந்தைகள் ஆண்டு 1979. 28வது வினா இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய பாடலை இயற்றியவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 29வது வினா நகர் பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? நகர் பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? சரியான விடை ஆப்ஷன் பி 74வது திருத்தம். நகர் பாலிகா சட்டம் 74வது திருத்தம். 30வது வினா சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று. சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2. எந்த ஆண்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2007 இருந்து. 31வது வினா இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம். இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். தேயிலை யாருன்னா அசாம். 32வது வினா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. 33வது வினா சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி கோபால்சாமி ஐயங்கார். 34வது வினா மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட
இரக்கமுள்ள அரசர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஃபெரோஷா துக்ளக். 35வது வினா மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 100. மூடிய வாக்கு சட்டப்பிரிவு 100. 36வது வினா பாருங்க. ஐநாவின் பொன்விழா ஆண்டு. ஐநாவின் பொன்விழா ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1995. 37வது வினா அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்.என். அகர்வால். அக்னி ஏவுகணையின் தந்தை ஆர்.என். அகர்வால். 38வது வினா இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங்ஸ். 39வது வினா ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எது? ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி எவரெஸ்ட் சிகரம். இதில் உயரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர், அதாவது 8848 மீட்டர். உங்களாம் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவோட உயரமான சிகரம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 40வது வினா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. 41வது வினா மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம். மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம். சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டு அல்லது 70 வரை. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் பதவிக்காலம் வந்து 3 ஆண்டு அல்லது 70 வயதாக மாற்றிருக்காங்க. இது முக்கியமானது. தற்போதுன்னு கேட்டாங்கன்னா 3 ஆண்டு அல்லது 70 வயது. 42வது வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. 43வது வினா மகாவீரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? மகாவீரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிம்பிசாரர். 44வது வினா புவி அதிர்வு உருவாக்கும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான வினா. புவி அதிர்வு உருவாக்கும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி கீழ் மையம். 45வது வினா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி டென்மார்க். 46வது வினா உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெரன். உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை வந்து ஆர்டிக் டெரன். 47வது வினா பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி. 48வது வினா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 49வது வினா கட்டுமான கோவில் கலைபாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எது? கட்டுமான கோவில் கலைபாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கைலாசநாதர் கோவில். கடைசி வினா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் நரசிம்மவர்மன். பெருந்தேவனார் 2ஆம் நரசிம்மவர்மனால் ஆதரிக்கப்பட்டார். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்.